நம்ம ஃபியூச்சர் கிரீன் மோட்டோ கார்ப்பில் இருக்கோம். ஸோ இந்த ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி கோயம்புத்தூரில் இருக்குது. இவங்க எக்ஸ்க்ளூசிவாக கைனடிக் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ரீசெண்டான இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எலக்ட்ரிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. புது புது டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்ஸில் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸை கொண்டு வரதுக்காக. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 புது மாடல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஓல்டு கைனடிக் அந்த ஒரு விண்டேஜான பிராண்ட் ஃபேமஸாக இருக்குது. மெயின் காரணம் வந்து லூனாங்கிற நேம் பிளேட்டு. ஸோ அந்த நேம் பிளேட் வந்து ரிட்டன் ஆயிருக்கு ஒரு எலக்ட்ரிக் மோப்பைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டூ வீலர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேசிக்கான அஃபோர்டபுள் மொபைல். இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,990. இதோட ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 83,000 வரும். ஸோ இந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிஎஸ் எக்ஸல் 100ஓட ரைவல் மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட சீட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா ஒயிட் ஸ்டிச்சிங்கோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டேரியன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க இந்த வண்டி நீங்கள் பார்த்ததையுமே. ஏன்னா ரொம்ப லோவான கர்வ் வெயிட் 96 கிலோகிராம்ஸ் தான் இந்த வண்டி. ஆனால் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோகிராம்ஸ். வெயிட் சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டைலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்டைலிங். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து சைட் ஸ்டாண்ட், இன்ஜின் கட் ஆஃப், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் சைடு ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பெக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு மொபைலில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த வண்டியோட அவுட் டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 5 கலர் ஸ்கீம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி இப்போது எக்ஸல் 100 நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெயின் பர்பஸ் வந்து யூட்டிலிட்டேரியனாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஈலுனா வந்து அந்த சேம் மார்க்கெட் டார்கெட் பண்ணுது, ஆனால் ஒரு அட்வான்டேஜோட. ஏன்னா இந்த வண்டி ஒரு ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹப் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து 2.2 கிலோவாட் பீக் ரேட்டிங்கோடு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 22 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட பேட்டரி பேக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் தான். இவங்க வந்து 1.7 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் ப்ளஸ் அதை ஒரு 3 to 4 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் ஃபியூச்சரில் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 150 கிலோமீட்டர் ரேஞ்சோட. பட் இந்த இப்போ லேட்டஸ்ட்டான இருக்கிற ஈலோனாவோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ரேஞ்ச் வந்து 110 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 to 85 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து 55,000 கிட்ட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த ஈலுனாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப அஃபோர்டபுளான நேச்சர் இருக்குது. 83,000 to 84,000 தான் இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா. ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் சுத்தமாக இல்லை. நீங்கள் யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்க. மெயினாக வந்து நீங்கள் நிறைய லோட் கேரி பண்ணுறீங்க, அப் டு 150 kg வரைக்கும் இந்த வண்டி ஆக்சுவலி கேரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது சர்வ் பண்ணுறீங்க, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த வண்டி ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இந்த வண்டி ரைட் பண்ணுறதுக்கு அப்படி இருக்குன்னா வந்து இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான டூ வீலர், ரொம்ப லைட்டான கர்வ் வெயிட்டை ஒரு டியூப்லெட் சாசி பேஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் பேசிக் அண்ட் மினிமம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பம்பியான ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரிடே ரோடில் யூஸ் பண்ணும்போது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஆகும் இந்த வண்டியில் நீங்கள் உட்காந்து ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி 3 ரைட் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50 km/h, S50 வரைக்கும் போகும் ஈஸியாக. அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 to 2 km/h கொஞ்சம் அதிகமாகவும் போகும் மேக்ஸிமம் இந்த வண்டியோட கேப்பபிலிட்டிஸ். ஸோ இந்த வண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டர்டியான கிராப் ஹேண்டில் இருக்குது, முன்னாடி வந்து பேக் ஹூக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளஸ்டர் வந்து ஒரு பேசிக்கான டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, அப்புறம் ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த இண்டிகேட்டர் வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஸ்விட்ச் கியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஸ்விட்ச் கியர் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான் ஹோலரான் கொடுத்துருக்காங்க. ரியலில் வந்து நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பேட்ரி வந்து லைக் பொசிஷனிங் வந்து அப்படியே வந்து ரைடரோட சீட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் வைக்க முடியாது. பட் அந்த ஃப்ளோர் போர்டில் தான் வந்து நீங்கள் மேக்ஸிமம் விஷயங்கள் வைக்கிறதுக்கான
இடம் வந்து இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டான சீட்டு. இந்த செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அதே மாதிரி ரைடபிலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரிடே சிட்டி யூஸ்க்கு டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ட்டா வந்து யூட்டிலிட்டி நிறைய திங்ஸ் வச்சு ஓட்டுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகும். ரொம்ப நேரோ டவுன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக செட் ஆகும் இந்த வண்டி. XL100க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும். மெயினாக வந்து யூட்டிலிட்டி கேரி பண்ணுறவங்களுக்கு நல்ல லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களோட ஒர்க் அதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம்.